நான் அதிக சம்பளம் தரும் ஒரு வேலையில் சேர்ந்தேன். அங்கு ஒரே ஒரு விதிதான் இருந்தது, ஒருபோதும் பேசக்கூடாது. இப்போது ஏதோ ஒன்று என்னை வேட்டையாடுகிறது. வேலை எளிமையானது, போனை எடு. அழைப்பவர் சொல்வதைக் கேள். ஆனால் நீ பதில் பேசினால் எல்லாம் முடிந்தது. அந்த அலுவலகம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. நாங்கள் கார்ப்பரேட் முகமூடிகளை அணிந்திருந்தோம். பெயர்கள் இல்லை, பேச்சு இல்லை. அழைப்பவர்கள் எப்போதும் மிகுந்த பயத்தில் இருப்பார்கள். தங்கள் கதவுக்கு வெளியே ஏதோ ஒன்று இருப்பதாக கத்திக்கொண்டே உதவி கேட்பார்கள். என் மேலாளிகள் அவற்றை சிமுலேஷன்கள் என்று அழைத்தார்கள். பணம் மலைபோல் கிடைத்ததால் நான் அதை நம்பினேன். ஒருநாள் போனில் என் தோழி மேப்பலின் குரல் கேட்டது. நான் மெதுவாக அவள் பெயரை உச்சரித்தேன். ஒரே ஒரு வார்த்தை, அது போதும். நான் உடனடியாக வேலையிலிருந்து நீக்கப்பட்டேன். சில நாட்களுக்குப் பிறகு நான் மேப்பலை பார்த்தேன். அல்லது அவளுடைய எஞ்சியிருந்த உருவத்தைப் பார்த்தேன். அவள் உருகிய மெழுகை போலத் தெரிந்தாள். கண்களுக்கு பதில் இருண்ட குழிகள், கூர்மையான பற்கள். அவள் என்னை பின்தொடர்ந்து வீட்டிற்கு வந்து என் விரலைக் கடித்தாள். நான் உதவிக்காக கூப்பிட முயன்றேன், ஆனால் போனில் எந்த சத்தமும் இல்லை. வெறும் மௌனம் மட்டுமே இருந்தது. பிறகுதான் எனக்கு உண்மை புரிந்தது. நான் செய்த ஒவ்வொரு அழைப்பும் மீண்டும் அதே கால் சென்டருக்குத்தான் சென்றடைந்தது. இப்போது நான் தான் அலறிக் கொண்டிருந்தேன். என் முன்னாள் சக ஊழியர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். உயிர் பிழைக்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருந்தது. நான் மீண்டும் அழைத்து ஒரு சக ஊழியரின் உடல்நலமில்லாத தாயைப் பற்றி பொய் சொல்லி அவளை பேச வைத்தேன். அவள் பேசிய அடுத்த வினாடியே அந்த அரக்கன் மறைந்து விட்டான். நான் தப்பித்தேன். ஆனால் நான் அமைதியாக இருக்கப் போவதில்லை. அந்த கால் சென்டரை அப்படியே எரித்து சாம்பலாக்கப் போகிறேன்.